நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பிஆர்டி டைகர் ரிசர்வோட செக் போஸ்ட்டில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து காலையிலேயே நம்ம ஃபஸ்ட்டு வண்டியாக போகணுன்னு விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. கூகுளில் செக் பண்ணும்போது எல்லா டைமுமே வந்து இந்த செக் போஸ்ட் இருந்தால் செக் போஸ்ட் க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் காட்டும். நான் செக் பண்ணும்போது அந்த மாதிரி காட்டல. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா இங்கே செக் போஸ்ட் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா 6 மணிக்கு தான் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4:30 மணிலேருந்து அங்கேயே வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் உள்ளார ஃபஸ்ட் வண்டியாக வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டாகவே போனால் ஏதாவது அனிமல் சைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாகவே வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளை ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி போச்சு. சரி போட்டும் பரவாயில்ல, முன்னாடி ஏதாவது யானைக்குன்னு இருந்தால் நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் ஃபஸ்ட்டு மாட்டிக்க மாட்டோன்ட்டு ஒரு வண்டியை முன்னாடி விட்டுட்டா ஒரு பின்னாடியே நம்ம போனோங்க. நம்ம இப்போ இந்த பிஆர்டி டைகர் ரிசர்வில் இருக்க கேகுடி சஃபாரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டே. நான் ஆல்ரெடி இங்கே கர்நாடகா கவர்மெண்ட்டால் ரன் பண்ணுற அந்த ஜேஎல்ஆர் கேகுடி வைல்ட்ரனஸ் கேம்பில் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது ஃபெப் மந்தில் வந்தேன். அப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குங்க. போகிற வழியெல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. அதுவும் நம்ம 6 என்ட்ரியே உள்ளார போயிட்டுருக்க டைமில் கரெக்டாக இந்த சன்ரைஸ் ஆகவும் இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்மளும் ஸ்லோவாக இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அங்கே ஏகப்பட்ட பறவைங்கள்லாம் இருந்ததுங்க. அந்த பறவைங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். நம்மளும் செக் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டோன்னே சரி ஃபஸ்ட்டே போய் நம்ம சஃபாரி டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தாங்க போயிட்டுருந்தோம். நம்ம தான் போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்க போகிறோம், நம்மளுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கார் தான் போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தாங்க போயிட்டுருந்தேன். இப்போ இந்த ஃபாரஸ்ட்டோட லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள். அப்புறம் அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டோட லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரி மாறும் பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட்டோட லேண்ட்ஸ்கேப்பும் பார்த்துக்கோங்க. நம்ம வரும்போது லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா அந்த கேகுடியோட சஃபாரிக்கு கூட்டிகிட்டு போகுங்க. அதே நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா இங்கே இருக்க அந்த பிஆர் ஹில்ஸ் அந்த கோயிலுக்கு ரங்கநாத வெள்ளிகிரி சாமி டெம்பிள் அந்த கோயிலுக்கு போகுங்க. இங்கே வந்து ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு 10 to 15 தான் இருக்கும், அவ்வளோ ரெசார்ட்ஸ் தான் இருக்கும். நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து இங்கே ஈஸியாக ஒரு 1/2 an hourக்குள்ளே ரீச் ஆகிடலாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே அந்த பிஆர் ஹில்ஸில் வந்து ரெசார்ட்லாம் இருக்குன்னே தெரியாதுங்க. நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஓகே அந்த கேகுடி வைல்ட்ரனஸ் கேம்ப் மட்டும்தான் இருக்குது, அந்த ஜேஎல்ஆர் ஃபாரஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறது அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே போய்ட்டுருக்க வழியிலே நம்மளுக்கு வந்து இந்த பார்க்கிங் டியர் சைட் ஆச்சு. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததில்ல. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சரி சஃபாரிக்கு டைம் ஆகிட போகுதுன்னு நம்மளும் வேகமாக போய்ட்டுருந்தோங்க. இந்த வழியில் போகும்போதெல்லாம் நிறையா யானையோட சாணம் பார்க்க முடிஞ்சுதுங்க. அப்பப்போ இங்கே ரோட்லேயே வந்து யானை நின்றுட்டுருக்கோங்க.
நம்மளும் அந்த சஃபாரி பாயிண்ட் கிட்ட ரீச் ஆக போகிறோங்க. இப்போது ரீச் ஆன அப்புறம் தான் பார்த்தா செக் போஸ்ட்டில் நம்ம தானடா ஃபஸ்ட்டு உள்ளார வந்தோம். நம்மளுக்கு முன்னாடி இங்கே எப்பட்றா ஒரு 20 கார் 25 கார் நிற்கிது. ஆல்ரெடி ஒரு 100 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சஃபாரி கிட்ட. எனக்கு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரே டிப்ரெஷன் ஆகிடுச்சுங்க. நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோம், நம்மளுக்கு முன்னாடி எப்பட்றா இவங்கெல்லாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருந்ததுங்க. அப்புறம் அங்கே ஒரு சிலர் வந்து தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கேட்டேன், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க, நாங்கள் வந்து நேற்றே வந்துட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பிஆர் ஹில்ஸ் கிட்ட அங்கே ரெசார்ட் இருக்குது, அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கேக்குடி வைல்ட்னஸ் கேம்பில் ரூம் போட்டிருந்தாங்கன்னா அங்கேயே சஃபாரி 2 சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க, அதுவும் 3 ஹவர்ஸ் சஃபாரி. அப்புறமா அவங்கக்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இங்கே அந்த பிஆர் ஹில்ஸ் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அங்கேயே 10 ரெசார்ட்குள்ளே ஏதோ இருக்குங்க. அங்கே ஸ்டே பண்ணி இவங்கெல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. நம்ம செக் போஸ்ட்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகி யூஸே இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுலங்க, அதுதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். நம்ம போய் நம்மளோட பேர் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம பேரை கூப்பிடுவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இங்கே வந்து கூகுள் பேலாம் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கேஷ் எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் இன்னொரு கடை மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து உங்களுக்கு இந்த டீ, காஃபி, இந்த பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே சுற்றி ஒரு 20 கிலோமீட்டருக்கு எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி மெயினாக வந்து நீங்கள் இங்கே போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஒரு நல்ல வாஷ்ரூம் எதுவுமே கிடையாதுங்க. நான் அந்த வாஷ்ரூமெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு போனேன். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு தலை சுற்றிருச்சு. அதெல்லாம் சரி வீடியோவில் காட்ட வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. அவ்வளோ கேவலமாக இருந்தது வாஷ்ரூமு. அங்கே வாஷ்ரூமே கிடையாது. அதனால் போகிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் எங்கேயும் ரெஸ்டாரண்ட் கிடையாது. நீங்கள் மேலே அந்த பிஆர் ஹில்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். சண்டேனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. தயவு செஞ்சு போகிற மாதிரி இருந்தால் சண்டே மட்டும் இங்கே பிளான் பண்ணி போகாதீங்க. சண்டே ஆக்சுவலி எங்கேயுமே போகக்கூடாது. நானும் தெரியாமல் சண்டே போய் மாட்டிக்கிட்டு சரி சஃபாரியிலாவது ஏதாவது சைட் ஆகுமான்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தால் சஃபாரியிலையும் ஒன்றுமே சைட் ஆகலைங்க. ஒரு காக்கா கூட இல்லை இந்த காட்டுக்குள்ளே. வெறும் மான், அதுக்கப்புறம் இந்த காட்டுப்பன்னியை மட்டும்தாங்க சைட் பண்ணோம். 1.5 மணி நேரம் போன சஃபாரியே வேஸ்ட்டு. நம்மளுக்கும் அந்த சஃபாரி வண்டியில் ஏறி உக்காந்து அதை ஆடி அசைஞ்சு போகும்போது நைட்டெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால எதுவும் சைட் ஆகலைனோடனே தூக்கம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்க நானும். நம்மளுக்கு எந்த அனிமல்ஸும் சைட் ஆகலைனாலும் இந்த காடு மட்டும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சரி அப்படியே அந்த காடை பார்த்துட்டு அப்படியே நம்மளை திரும்பி கொண்டு வந்து 1 ஹவர் சஃபாரியை முடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு சஃபாரிக்கு பார்த்திங்கன்னா 450 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து சைடில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஜிபே கிடையாது, திரும்பி சொல்கிறேன், கேஷ் தான். அதனால் சஃபாரி போகிற மாதிரி இருந்தால் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. 1 ஹவர் சஃபாரி தாங்க இது. அதுவே நீங்கள் கேக்குடி வைல்ட்னஸ் கேம்பில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க, ஈவினிங்கும் மார்னிங்கும். வாழ்க்கையிலே போனதுலேயே சரியான ஒரு 1 நம்பர் மொக்க சஃபாரினா இந்த சஃபாரி தாங்க. ஆனால் அனிமல் சைட்டிங்லாம் லக்கு தாங்க. நம்ம மார்னிங் சஃபாரி போயிருந்தோம், அதே ஈவினிங் சஃபாரியில் வந்து டைகர் சைட் பண்ணியிருக்காங்க.
நம்மளும் சஃபாரி முடிச்சுட்டு சரி ஓகே ரிட்டர்ன் கிளம்பலான்னு வரும்போது இந்த பறவை பார்த்தோங்க. நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேங்க.